வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம இப்போது பச்சை பருப்புல எப்படி தால் செய்யலான்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, பூரி, தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நாம இப்போ 1/2 கப் அளவுக்கான தாலோட முறையை நான் சொல்றேன். நான் இதுல கூடவே எடுத்திருக்கேன், ஏன்னா எனக்கு தேவை, அதனால நான் இதை கொஞ்சம் எடுத்திருக்கேன். அது பொங்கலுக்கு யூஸ் பண்ணிப்பேன், அதனால நான் இதை எடுத்திருக்கேன். நான் 1/2 கப் அளவுள்ள பருப்புக்கு நான் இந்த அளவு சொல்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, 2 தக்காளி எடுத்துக்கோங்க, ஒரு பச்சை மிளகா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி தாளிக்கிறதுக்கு, ஒரு பெருங்காயம், மஞ்சப்பொடி, தேவைக்கேற்ப உப்பு எல்லாம் எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பருப்பை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு மஞ்சப்பொடியும் பெருங்காயத்தையும் போட்டு நல்லா வேக வைங்க. வாங்க பார்க்கலாம். இந்த பருப்பை நான் நல்லா அலம்பிட்டு அதில் தண்ணியை சேர்த்து மஞ்சப்பொடி, பெருங்காயம், 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன்னா இது அப்படியே பொங்கி வராது, இல்லைன்னா இது அப்படியே பொங்கி வரும். அதனால் எண்ணெய் போட்டிங்கன்னா பொங்காது. நீங்கள் குக்கரில் வேக வைக்க வேண்டாம், இந்த மாதிரி பாத்திரத்தில் வேக வைங்க. குக்கரில் வேக வச்சா குழஞ்சிடும், தால் நல்லா இருக்காது. இப்போது நான் வானலியில் எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், கொஞ்சம் 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன், அப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அது பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயமும் கறிவேப்பிலையும் போட்டு வதக்குறேன். இது ரொம்ப வதங்கிடக்கூடாது, மீடியமாக வதக்குங்க. வதங்கின பிறகு இதில் தக்காளியை போட்டு ஆட் பண்ணுங்க. தக்காளியும் பச்சை மிளகாயும் இதில் ஆட் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். நான் நறுக்கி வச்சுருக்க தக்காளியை இதோட சேர்த்துருக்கேன், அப்புறம் ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு வேக வச்ச பருப்பை இதோட சேர்க்கலாம். சேர்த்துட்டு காரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் காரம் தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு சில்லி பவுடர் சேருங்க, ஏன்னா இந்த காரமே போதுமானதாக இருக்கும். ஏன்னா காஞ்ச மிளகா இருக்குது, பச்சை மிளகா இருக்குது. அப்படி இல்லைன்னா உப்பு தூவிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு நல்லா கொதிச்ச உடனே கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1 ஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக வாயில் போட்டு பாருங்கள் காரம் எப்படி இருக்குன்ட்டு. காரம் ஓகேன்னா விட்டுடுங்க. அப்படி காரம் பத்தலைன்னா ஒரு 1/4 ஸ்பூனோ இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கரம் மசாலா பவுடரும் சேர்க்கலாம். அதனால் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இந்த காரமே போதும். பருப்பு வெந்துட்டுருக்கு. பருப்பு வெந்த உடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். பருப்பு பாருங்கள் வெந்துடுச்சு, அவ்வளோதான். இப்போ இதை அந்த கலவையில் கொட்டிடலாம். பருப்பு விட்டாச்சு. இது திக்காக இருக்குதுன்னா நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க, இல்லை உங்களுக்கு திக்காக பிடிக்கும்னா இதே மாதிரியே வச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிலே நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு இதை ஒரு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. நானும் தண்ணி விட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதித்த உடனே உங்ககிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்தால் அந்த கஸ்தூரி மேத்தியை கையில் நல்லா கறக்கி போடுங்க. கையாலேயே நல்லா கசக்கி போடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிட்டு பாருங்கள், செமையாக இருக்கும். இப்போ நான் சாப்பிட்டேன், ஸ்பூனில் எடுத்து. ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இருங்க, நான் கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு காட்டுறேன். நான் இப்போது கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான், தால் ரெடி. நான் கொதிச்ச உடனே காட்டுறேன். இது பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிட்டு கொத்தமல்லி தூவிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் போட்டு சாப்பிடலாம், வெறுமனே கூட சாப்பிடலாம். சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும்.
சிம்பிள் ரெசிபி தான், ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. இதுதான் பயத்தம் பருப்பு தால். இதை செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. சப்பாத்தி, பூரி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுண்டு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்க. சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.